2024க்கான தேசிய விருதுகளை நேற்று அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அதில் 5 தமிழ் படங்கள் வந்து அவார்டு வின் பண்ணியிருக்கு. அமரன், மெய்யழகன், மகாராஜா, ராயன் அண்ட் டென் மில்லர் 5 படங்கள் அவார்டு வின் பண்ணியிருக்கு. இந்த அவார்டு வின் பண்ண 5 படத்துக்கும் அதில் நடிச்சவங்களுக்கும் அதனுடைய டெக்னீஷியன்ஸ் இவங்க எல்லாருக்குமே வந்து நம்மளுடைய விஷயம் சொல்லிக்கலாம். ஆனால் என்னன்னா, இந்த தேசிய விருதுகள் வழங்குறதுல வந்து எனக்கு சில படங்கள் வந்து உடன்பாடு இருக்க மாட்டேங்குது. எனக்குன்னு இல்லை, நீங்கள் சோஷியல் மீடியா போய் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்து அதுக்கான டிசர்வா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லை. இங்கே தேவையில்லாத நிறைய படத்துக்கு அவார்டு கொடுக்குறாங்க. ஆனால் தேவையான படங்களுக்கு வந்து அதுக்கான மரியாதையே கிடைக்க மாட்டேங்குது. இப்போ இந்த கேட்டகரியிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா, மெய்யழகனுக்கு வந்து சிறந்த படத்துக்கான அவார்டு கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். எந்த விதத்தில் ராயன் படத்துக்கு வந்து சிறந்த படத்துக்கான விருது கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக தெரியல. இதில் வந்து தனுஷ் மேலே எந்த வன்மமும் இல்லைங்க. நான் சின்ன வயசில் தனுஷ் ஃபேன். பொல்லாதவன் படம் வந்தப்பெல்லாம் வந்து வெறித்தனமான தனுஷ் ஃபேன். அவரை பார்த்து அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் விடுறது அண்ட் நான் பல்சர் பைக் வானதுக்கு காரணமே அந்த படம் தான். அவருக்கு அசுரன் கொடுத்த அவார்டாக இருக்கட்டும், ஆடுகளம் படத்துக்கு கொடுத்த அவார்டாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அவர் வெல் டிசர்வ்னு சொல்லலாம். ஆனால் ராயன் படத்தை வந்து எந்த விதத்தில் வந்து இவங்க நல்ல தமிழ் படத்தில் கேட்டகரியில் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சத்தியமாக தெரியல. இதே 2024 வந்த ஒரு வாழை படமாகட்டும், ஒரு ஜமா படமாகட்டும், இந்த மாதிரி நிறைய நல்ல படங்கள் இருக்குது. இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து எதுக்கு அவார்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எதனால் வந்து அவங்க கண்டது பட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. இப்போ மகாராஜா படத்தில் நடந்த அந்த சஞ்சனாவுக்கு வந்து சிறந்த துணை நடிகைக்காக அவார்டு கொடுத்துருக்காங்கல்ல, சேம் இதை விட பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸாக வாழை படத்தில் நடிச்ச அந்த ஒரு சின்ன பையன் கொடுத்துருந்தார். அந்த ஒரு சின்ன பையன் மட்டும் இல்லை, அந்த வாழை அடிச்ச மொத்த பேரும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த சின்ன பையன் வந்து அந்த படத்தை தூக்கி பிடிச்சிருந்தார் என்னுடைய நடிப்பால். அந்த பையனுக்கு ஒரு சின்ன அவார்டு கூட கொடுக்கல. ஸோ நீங்கள் எதை வச்சு எந்த கேட்டகரியில் இந்த நேஷனல் அவார்டை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு சத்தியமாக புரியல. இதே மாதிரி மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா ஆடுஜீவிதம்ன்ற மாதிரி ஒரு படம், அந்த படத்தை அவர் நடிச்சான்றது அந்த படத்துக்காக அவர் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு. அந்த படம்லாம் வந்து தேசிய விருதுக்கான ஒரு அங்கீகாரம் கொடுக்க மாட்டீங்கன்னா அதுக்கு அந்த படம் டிசர்வ் இல்லையா? இல்லை நேஷனல் அவார்டு நீங்கள் எதை வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்கள். எந்த கேட்டகரி வைஸ் நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணுறோம் சொல்லுங்கள். கொடுத்த படத்து மேலே வன்மம் இல்லைங்க, ஆனால் கொடுக்காத நீங்கள் எதனால் இந்த படங்களை அவாய்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு சத்தியமாக தெரியல. என்னை பொறுத்தவரைக்கும் இந்த நேஷனல் அவார்டு வந்து நாளுக்கு நாள் ஒரு தகுதி இழந்துகிட்டே வருதுன்னு சொல்லிட்டு தோணுது. டிசர்வான படங்களை விட்டுட்டு கொஞ்சம் கூட டிசர்வ் இல்லாத படங்களுக்காக அந்த ஒரு நேஷனல் அவார்டு போய் சேருதுன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? உங்களுக்கும் இதான் தோணுதா? இல்லை அதெல்லாம் கரெக்டாக தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா ஒரு சில படங்கள் வந்து இதில் கொஞ்சம் கூட டிசர்வே கிடையாது. பட் பரவாயில்ல, ஜெயிச்சவங்களுக்கு வாழ்த்து தான் சொல்ல முடியும். நம்ம வந்து இது மாதிரி புலம்பிட்டு தான் இருக்க முடியும். இந்த நேஷனல் அவார்டில் நடக்கிற இந்த பாலிடிக்ஸ் கூட நமக்கு வர புரிய மாட்டேங்குது.